வணக்கம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். திங்கட்கிழமை காலையில் அலாரம் அடிக்கும்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கக்கூடாதா, ஏன் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? நம்மளில் பல பேர் 60 வயசு வரைக்கும் ஓயாமல் உழைச்சி அதுக்கப்புறம் வர்ற பணத்தை வச்சு தான் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் 35 அல்லது 40 வயசுலேயே வேலையை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. உலகம் முழுக்க இப்போ ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி அப்படிங்கிற ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு. இது வெறும் பணக்காரங்களுக்கானது மட்டும் கிடையாது, சரியான திட்டமிடல் இருக்கிற சாதாரண நடுத்தர மக்களுக்கும் கூட தான். 40 வயசுல வேலையை விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். அது எப்படி சாத்தியம்? அதை பற்றி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொறுமையாக நீங்கள் இப்போ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பலன் தரதாக தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. அதாவது நிதி சுதந்திரம்னா என்னன்னு. முதல்ல நிதி சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பல பேர் நினைக்கிற மாதிரி இது கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நிதி சுதந்திரம்னா பணத்துக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலை. நீங்கள் அன்னைக்கு வேலைக்கு போகலைனாலும் உங்கள் அன்றாட செலவுகளுக்கு உங்கள் முதலீடு மூலமாகவோ அல்லது பேசிவ் இன்கம் மூலமாகவோ பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் 2 வகை இருக்குது. லேர்ன் ஃபயர், ரொம்ப குறைவான தேவைகளோட சிக்கனமாக வாழ்ந்து சீக்கிரம் ஓய்வு பெறது. ஃபேட் ஃபயர், நல்ல சொகுசான வாழ்க்கையோட வருஷத்துக்கு ஒரு முறை வெளிநாட்டு சுற்றுலா போகிற அளவுக்கு வசதியோட ஓய்வு பெறது. நீங்கள் எதில் வரப்போறீங்கிறத முடிவு பண்ணுங்க. சரி, எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு உலக புகழ்பெற்ற 4% ரூல் இருக்குது. இதை ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். உங்கள் மாத செலவு, ஸ்கூல் ஃபீஸு, சாப்பாடு, வாடகை எல்லாம் சேர்த்து 50,000 வச்சுப்போம். அப்போ உங்கள் வருஷ செலவு 50,000 × 12 = 6 லட்சம் ரூபாங்க. இப்போது இந்த வருஷ செலவை 25ஆல் பெருக்குங்க. 6 லட்சம் × 25 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 1.5 கோடிங்க. அதாவது உங்ககிட்ட 1.5 கோடி ரூபாய் ஒரு முதலீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு வரலாம். ஏன் 4%னா நீங்கள் அந்த 1.5 கோடியை ஒரு பாதுகாப்பான இடத்துல முதலீடு செய்யும்போது அது வருஷத்துக்கு குறைஞ்சது 8% 10% லாபம் தருங்க. அதில் 4% பணத்தை மட்டும் உங்கள் செலவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி 4% பணத்தை அங்கேயே விட்டீங்கன்னா அது பணவீக்கத்துக்கு சமாளித்து உங்கள் அசலை குறையாமல் பார்த்துக்கொள்ளும். நான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதாவது பங்குச்சந்தைங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரி தான். ஆனால் இங்கே காய்கறிகளை விற்க மாட்டாங்க, பங்குகளை விற்கிறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் தன்னோட தொழிலை விரிவுபடுத்த பெருமளவு பணம் தேவைப்படும் போது அந்த தொகையை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கும். இதில் ஒரு பகுதியை நீங்கள் வாங்கினா அந்த நிறுவனத்துக்கு ஒரு சிறு பகுதிக்கு நீங்கள் உரிமையாளராக ஆயிடுறீங்க, அதாவது ஷேர் ஹோல்டருங்க. இப்போ அந்த பங்குச்சந்தை எப்படி இயங்குதுன்னா, ஒரு நிறுவனம் நல்ல லாபம் ஈட்டுச்சுன்னா அந்த நிறுவனத்தினோட பங்குகளை வாங்க அதிக பேர் வருவாங்க. அப்போ அதனோட விலை உயரும். நீங்கள் வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்கும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சாலோ அல்லது சந்தையில் மந்த நிலை ஏற்பட்டாலோ பங்கினோட விலை குறையுங்க. நம்மளோட இந்தியாவிலேயே 2 பெரிய பங்கு வர்த்தக நிலையங்கள் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று, NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றுங்க. ஏன் இதில் முதலீடு செய்யணும்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் தான். வங்கியில் கிடைக்கிற வட்டி விகிதத்தை விட நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை அதிக லாபம் தரக்கூடியதுங்க. டிவிடெண்ட்டுங்க, நிறுவனம் ஈட்டும் லாபத்தில் ஒரு பகுதியை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து வழங்கிடும். பங்குச்சந்தையில் லாபம் இருக்கிறது மாதிரி நஷ்டம் ஏற்படும் அபாயமும் இருக்குது. ஆனால் நம்ம நல்லா கற்றுக்கிட்டு எந்த ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணி வாங்கணும்னா நம்ம கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு காட்டலாங்க. இதே போல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம ஒரு 3 விதமான வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டு, அப்புறம் ஸ்மால் கேப், அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப்புங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையின் குறியீடுகளை, அதாவது நிஃப்டி 50 இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே பின்தொடர்ந்தாங்க. இப்போ நிஃப்டி 50ல் இருக்கிற அதே 50 நிறுவனங்களில் அதே விகிதத்தில் முதலீடு செய்வாங்க. அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத, நிலையான லாபம் எதிர்பார்க்கும் ஆரம்பகால முதலீட்டாளர்களுக்கு இது மிகச்சிறந்ததாக இருக்கும். செலவும் கொஞ்சம் கம்மி தான். அடுத்து ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா, சந்தையினோட மூலதனத்தில் 250வது இடத்துக்கு மேலே உள்ள சிறிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது. வளரும் நிலைகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செஞ்சால் நீண்ட காலத்தில் மிக அதிக லாபம் தரக்கூடியதுங்க. ஆனால் அதிக ரிஸ்க் எடுக்க தயார் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முதலீடு செய்ய நினைப்பவங்களுக்கு இது ஏற்றது. சந்தை இறங்கும் போது இந்த ஃபண்டு வேகமாக இறங்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது ஆல் இன் ஒன்னு சொல்லலாங்க. ஃபண்ட் மேனேஜர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லார்ஜ், மிட்டு, ஸ்மாலுங்கிற மாதிரி
நிறுவனங்களை முதலீடு செஞ்சுட்டே இருப்பார். சந்தை நிலவரத்தை பொறுத்து மேனேஜர் முதலீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பார். ரிஸ்க் அப்புறம் லாபத்தை சமமாக எதிர்பார்க்குற நடுத்தர முதலீட்டாளர்களுக்கு இது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு ஒரு 4 தூண்கள் என்னென்னா, செலவை குறைக்கணுங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் நீங்கள் சம்பாதிக்கிறதுல 50% சேமிக்க முடியுமான்னு பாருங்கள். நாளைக்கு கிடைக்க போகிற பெரிய சுதந்திரத்துக்கான இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன ஆசைகளை, ஆடம்பர கார், காஸ்ட்லி ஃபோன் தியாகம் பண்ணுறதுல தப்பில்லை. வெறும் சம்பளத்தை மட்டுமே நம்பி இருந்தால் 40 வயசில் ஓய்வு பெறது கஷ்டம். சைடில் ஒரு பிஸ்னஸ், ஃப்ரீலான்சிங் அல்லது ஒரு யூடியூப் சேனல் மூலமாக கூடுதல் வருமானம் வர வழியை பாருங்கள். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. சைடு பிஸ்னஸாக டிஜிட்டல் பொருட்கள் அல்லது வாடகை வருமானம் வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் சேர்க்குற பணத்தை சும்மா பேங்க்கில் வைக்காமல் பணவீக்கத்தை விட அதிக லாபம் தர்ற மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட்டு இதில் எல்லாம் முதலீடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பணம் வட்டிக்கு வட்டி அதுக்கு ஒரு வட்டின்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நிதி சுதந்திரங்கிறது ஒரே நாளில் வர்றது இல்லைங்க. இது ஒரு பயணம். நீங்கள் இப்போ 20 வயசில் இருந்தாலும் சரி, 40 வயசில் எமர்ஜென்சி ஃபண்டு வேலையை விடுறதுக்கு முன்னாடி உங்கள் 2 வருஷ செலவுக்கான பணத்தை பேங்க்கில் லிக்விடாக வச்சுருக்கணும். இதுதான் உங்கள் பாதுகாப்பு கவசம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் உங்கள் ஒட்டுமொத்த சேமிப்புமே காலியாகிடும். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக முக்கியங்க. இப்போது இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டு அதில் லாபம் எப்பவும் வர்ற மாதிரி, ரியல் எஸ்டேட் வாடகை வருமானம் வர்ற மாதிரி சின்ன சின்ன கமர்ஷியல் இடங்கள் அல்லது வீடுகளில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டுங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்களுக்கு அரசாங்கத்தினோட பாதுகாப்பு திட்டம். முக்கியமான விஷயம், பணத்தை ஒரே இடத்துல போடாமல் பிரித்து போடுங்க. அப்போதான் நம்ம எந்த இடத்துல லாஸ் வந்தாலும் அதை இன்னொரு இடத்துல வர்ற இன்கம்மை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு நீங்கள் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஏன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ கோல்டுனோட ரேட்டு ஒரு ப்ராப்பர்ட்டினோட ரேட்டுக்கு நிகராக போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அந்த 10 வருஷத்துக்கு ஒரு 10 லட்சத்துக்கு லட்சாதிபதியாகவே இருப்பீங்க. அந்த அளவுக்கு கோல்டுனோட ரேட்டு ஏறிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் கோல்டு, அப்புறம் கோல்டு ETF இந்த மாதிரி நீங்கள் கோல்டை சேமிச்சுக்கோங்க. ₹1 கூட டிஜிட்டல் கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், ஒரு லாக்கர் இருந்தால் போதும், உங்களோட கோல்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், ஒரு லாக்கர் இருந்தால் போதும், உங்களோட கோல்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். 40 வயசில் ஓய்வு பெறுவதுங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது, அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் இன்னைக்கு எடுக்க போகிற ஒரு சின்ன முடிவு 15 வருஷம் கழிச்சு உங்களை ஒரு சுதந்திரமான மனுஷனாக மாற்றும். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர் என்ன? அதாவது எவ்வளவு கோடி இருந்தால் நீங்கள் வேலையை விடுவீங்க? அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு வழிகாட்டுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ்.